ஏன்டா வம்பாக்குற, எப்போ பார்த்தாலும் வம்பாக்குது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் பேசினார்கள். 1974-75 முதல் கடந்த 52 ஆண்டுகளில் ஒரு ஆண்டில் மே மாதத்திலும் 18 ஆண்டுகளில் ஜூன் மாதத்திலும் அணை திறக்கப்பட்டது. நீர் பற்றாக்குறை நிலவிய வறட்சி ஆண்டுகளில் மேட்டூர் அணை 16 ஆண்டுகளில் ஜூலை மாதத்திலும் 11 ஆண்டுகளில் ஆகஸ்ட் மாதத்திலும் 3 ஆண்டுகளில் செப்டம்பர் மாதத்திலும் 2 ஆண்டுகளில் அக்டோபர் மாதத்திலும் மேலும் ஒரு ஆண்டில் நவம்பர் மாதத்திலும் திறக்கப்பட்டது. இது போன்ற பற்றாக்குறை நிலவிய ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் தற்போது நீர் வருவதை அதிகரித்த நிலையிலும் தமிழ்நாட்டிற்கு உரிய அளவு நீர் முழுமையாக வழங்கப்படவில்லை. 24/8/2026 காலை நிலவரப்படி மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 87.41 அடியாகவும் அணையின் கொள்ளளவு 49.74 TMC ஆகவும் உள்ளது. அணையின் நீர் வருவதை நீர்மட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் துறை அலுவலர்களிடம் கலந்து பேசி உரிய நடவடிக்கை மிக விரைவில் எடுக்கப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் செல்லசுவாமி, மாண்புமிகு உறுப்பினர் செல்லசுவாமி, நீங்க பேசுங்க. இடையில உங்களுக்கு இருங்க சவுண்டு போடாதீங்க. நான் என்ன சொல்றேன் முதல்ல உள்வாங்குங்க. எல்லாரும் உட்காருங்க. ஃபர்ஸ்ட் எல்லாரும் உட்காருங்க. இருக்கையில் அமருங்க. மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் சார் உட்காருங்க. வாய்ப்பு கொடுக்குறேன். இடையில கொடுக்குறேன். பேரவைத் தலைவர் இடையில கொடுக்குறேன். இல்ல இங்க இருங்க. பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்ங்கிறது கொடுத்து தான் ஆகணும்னு இல்ல. நான் கொடுப்பேன். உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் எந்திரிச்சு பேசாதீங்க. உட்காருங்க. முதல்ல யாருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணாதீங்க. உட்காருங்க. அவருக்கு நீங்க வாய்ப்பு கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு வாய்ப்பு வரும். ஆனா உங்களுக்கு வாய்ப்பு கேட்டிருக்கீங்க. மாண்புமிகு உறுப்பினர், நீங்க வாய்ப்பு கேட்டிருக்கீங்க, உங்களுக்கு வாய்ப்பு இடையில கொடுப்போம். அதைத்தாங்க சொல்றேன். இருங்க. அவர் என்ன சொல்ல போறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவரை பேச விடுங்க. மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர், பேரவைத் தலைவர் எல்லாரும் அமருங்க. உட்காருங்க. பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எல்லாத்துக்கும் இடையில கொடுக்குறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி உறுப்பினரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் அமைச்சருமான அமைச்சர் அவர்கள் ஒரு அருமையான கருத்தை சொன்னார்கள், பதிவு செய்தார்கள். கௌரவ விரிவுரையாளர்கள், கெஸ்ட் லெக்சர் என்பதை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்து கொண்டார்கள். இந்த கௌரவ விரிவுரையாளர்கள் என்பவர்கள் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 8300க்கு மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் தமிழகத்திலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் PhD முடித்தவர்களாக இருக்கிறார்கள். ஸ்லெட் தேர்வில் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். நீட் தேர்விலே வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். நெட் தேர்விலே வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். TRB எக்ஸாமில் தேர்வு பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய கோரிக்கை நீண்ட காலமாக இருக்கிறது. முக்கியமான அறிவிப்பு இன்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த மானிய கோரிக்கையில் இந்த கௌரவ விரிவுரையாளர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தியை என்னுடைய மானிய கோரிக்கை நிறைவில் தெரிவிக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சிவகுமார், மாண்புமிகு உறுப்பினர் சிவகுமார், கண்டிப்பா கொடுக்கிறேன். அமருங்க, தயவு செய்து அமருங்க. எல்லாத்துக்கும் கொடுக்கிறேன். இன்னும் 6 பேர் பேசணும். மாண்புமிகு பேரவைத் துணைத் தலைவர்களே, நான் பேசும்போது அவர் பதில் சொல்றேன். பேசி முடிச்சு நீங்க என் மூலியமா அப்படியே பேசுங்க. அவர் என் மூலியமாவே பதில் சொல்லட்டும். இப்ப லைனா சொல்லிட்டு வந்த துணைவேந்தரை, இந்த இடம் காலி இடம் இருக்குது, ஒரே இடம் மட்டும் தான் துணைவேந்தர் இருக்காருன்னு சொல்லுகிறார். அந்த துணைவேந்தரை எப்ப நியமிப்பது அரசு எந்த வகை நடவடிக்கை எடுக்க அறிய விரும்புகிறேன். துணைவேந்தர் நியமனங்கள் என்பது கடந்த 5 ஆண்டு காலமாக ஒரு நீண்ட சட்ட போராட்டத்தை உள்ளடக்கியது. கடந்த 5 ஆண்டுகளில் இதற்கு முன்னால் இருந்த ஆளுநர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் ஏற்பட்ட
ஒரு சுமூக பிரச்சனையின்மை காரணமாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் சார் அவர்களினுடைய அரசாங்கம் இந்த பிரச்சனைக்கு வைஸ் சான்சலர் பிரச்சனைக்கு அநேகமாக இந்த மாமன்றத்திலே இந்த தொடர் நிறைவடைவதற்குள்ளே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நல்ல செய்தியை அறிவிப்பார்கள் என்கிற செய்தியும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் செல்லசுவாமி, தரேனே, நீங்க கேட்டீங்க, நான் தரேன், கண்டிப்பா தரேன். இருங்க 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 நான் தரேன். செல்லசுவாமி நீங்க பேசுங்க. மாண்புமிகு உறுப்பினர் நீங்க பேசுங்க. நான் கொடுக்குறேனே, உட்காருங்க. நான் கொடுக்கலன்னா கேளுங்க. என்ன 6 பேர் பேசணும், என்ன 6 பேர் பேசணும், 6 சட்டமன்ற தொகுதி. இருங்க, நீங்க செல்லசுவாமி பேசுங்க. ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க, உட்காருங்க. ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க, உட்காருங்க. ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க, உட்காருங்க. அண்ணா உங்களுக்கு நான் தரேன், நான் தரேன், உட்காருங்க. தரேனே. சரி பேசுங்க. மாண்புமிகு உறுப்பினர் பேசுங்க. மற்றவங்களாம் உட்காருங்க. இங்க பாருங்க, ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஒருத்தர் கேட்டாங்கன்னா அவர் மட்டுமே போதும். கை தூக்கி நீங்க கேளுங்க. உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. 4 பேர் சேர்ந்துகிட்டு எந்திரிக்குதுன்னா அப்புறம் மைக் கொடுக்க மாட்டேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவை துணைத் தலைவர் அவர்களே, தமிழ் வளர்ச்சி துறையின் கீழ் சில கோரிக்கைகள் என்னிடம் வரப்பட்டிருக்கிறது. அந்த கோரிக்கைகளை உங்களிடம் நான் வழங்குகிறேன். அதை நான் அவையிலே பேசியதாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் அவர்கள், அண்ணா நீங்க பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கிளாரிபிகேஷன் கேட்டிருக்கீங்க. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு நீண்ட நெடிய விளக்கம் இருமொழி கொள்கைக்கு அளித்தார். ஆனால் காங்கிரஸ் ஆளுகின்ற மற்ற மாநிலங்களில் இதே இருமொழி கொள்கையை நீங்கள் ஆதரிப்பீர்களா? பாராளுமன்ற ஒரு நிமிஷம். இது தமிழ்நாடு. மற்ற மாநிலங்களில் அது தேசிய கட்சி எப்படி வேணாலும் கொள்கை முடிவு எடுக்கும். இது மாநில கட்சி. இங்க வாங்க, இங்க இருக்கிற மாநில அரசாங்கத்தோட நிலைப்பாடை நீங்க கேளுங்க. நீங்க மற்ற கட்சியில இல்ல இதை ஏத்துக்க முடியாது. நீங்க இந்த மாநிலத்தில் காங்கிரஸ் நிலைப்பாடு என்னன்னு கேளுங்க, அதுக்கு அவர் பதில் சொல்வார். கேளுங்க. அதை ஒட்டிதான். ஆக வெவ்வேறு நாடாளுமன்றத்தில் ஒரு நிலைப்பாடும் அதே சட்டமன்றத்தில் ஒரு நிலைப்பாடும் இருக்கின்றது. அதே நிலைதான் காவேரியிலும் தொடர்கிறது என்று ஐயம் எனக்கு வருகிறது. மாண்புமிகு அமைச்சர் சுருக்கமா முடிங்க. மாண்புமிகு அமைச்சருக்கு தாழ்மையான வேண்டுகோள், சுருக்கமா 2 வார்த்தையில முடிங்க. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மேகதாது விஷயமாக ஆனாலும் சரி, முல்லை பெரியார் இஷ்யூவாக ஆனாலும் சரி, தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நாங்கள் கூட்டணி மந்திரி சபையிலே இருக்கிறோம். காங்கிரஸ் பெரிய ஒன்று. எடுக்கிற முடிவே இறுதியானது. முதலமைச்சரோடு காங்கிரஸ் கட்சி இணக்கமாக இருக்கிறது.